ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதி அபிராமியை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதை பார்த்த ரோகிணியும் துர்காவும் இவளுக்கு என்ன பைத்தியமா, இந்த அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம மேலே தான் டென்ஷன் ஆவாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்க. அபிராமி இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லும்போது அப்பாடா அந்த அம்மாவே வரலேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அபிராமி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோகிணி துர்கா இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் வரல அப்படின்னு சொல்ல ரேவதி வாங்க ஃபோட்டோ தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே யாரோ ஒரு வயசான அம்மாவை காமிக்கிறாங்க. செவத்தில் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கு. யாரோ ஒரு பெரியவருடைய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்கு. இந்த அம்மா பயங்கர டென்ஷனோட கோவத்தோட அந்த ஃபோட்டோவை மறைச்சு பார்த்துட்டு இருக்குது. யாரடா இவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த வீட்டில் வேலை பார்க்குற ரெண்டு பேர் இந்த அம்மா ஏன் இப்படி இருக்குது, இந்த அம்மா இப்படி இருந்தால் ஏதோ ஒரு விஷயம் நடக்குமே, இந்த அம்மா கிட்ட வந்து பேச்செல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. யார் என்னன்னு பார்த்தா கடைசியில் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. வேறு யாரும் கிடையாது, சிவனாண்டியோடைய அம்மா தான் அந்த ஃபோட்டோவில் இருக்குது, சிவனாண்டியோடைய அப்பா. ஸோ அங்கே சிவனாண்டி வரும்போது வாடா இப்போ தானே வந்தேன், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்றைக்கி உங்கள் அப்பாவுடைய தேதி, ஸோ நான் வந்து அவருக்கு பிடிச்ச சமையல்லாம் செய்திருக்கேன், வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சிவனாண்டியை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. என்னது ரொம்ப ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். என்னென்னு பார்த்தா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, இந்த ஒரு வேலை மட்டும்தான் நீ செய்வேன், நீ நல்லா சாப்பிடு. இன்றைக்கி உங்கள் அப்பா இறந்தனாலும் உங்கள் அப்பா எப்படி வாழ்ந்தவர், எப்படி ஊரில் திரிஞ்சவர், அவரை வந்து வெட்டி கூறு போட்டு கொண்டுட்டாங்க. ஸோ அவங்கள உன்னால் பழி தூக்க முடியல, ஆனால் இந்த காரியத்தை மட்டும் நீ நல்லா சிறப்பாக வந்து செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சிவனாண்டியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. சிவனாண்டிக்கு கோவம் வந்துடுச்சு. ஸோ என்னென்னு பார்த்தா சிவனாண்டியோடைய அப்பாவை வெட்டினது வேற யாரும் கிடையாது, சாமுண்டீஸ்வரி தான். ஸோ சாமுண்டீஸ்வரியை இதுக்காக தான் சிவனாண்டி பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை இந்த சீனில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கு காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி தான் அப்படின்னு சொல்லி இந்த சீனில் சொல்லும்போது அந்த இடத்துல சிவனாண்டியோடைய அம்மா சொல்கிறாங்க, ஒன்றால் முடியலன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவனாண்டியோட கோபத்தை தோண்டி விட அவரும் செம்மையாக கோவப்படுறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, செவத்தில் மாட்டியிருக்கிற ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றவங்க முன்னாடி வச்சு இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நல்லாவே நீ சாப்பிடு, உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, ஸோ உங்கள் அப்பாவும் நீ பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கட்டும், நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து இங்கே சிவனாண்டியோட கோபத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. அவரும் வீடு கொண்டு இளறாரு. உடனே சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி இப்போது சாமுண்டீஸ்வரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவள் வீட்டில் தான் இருக்கா, செங்கசோலைக்கு வந்து போக போகிறா அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி தான் கடைசி நாள், அவளை செங்கசோலையிலே வச்சு நான் தீர்த்து கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருப்பானே டிரைவர், அவன் மட்டும் வராமல் எப்படியாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஓகே அவனை வர விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே சிவனாண்டி தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு உன் பிள்ளையோட கோவத்தையும் ரோஷத்தையும் நீ கிளப்பி விட்டுட்ட, இன்றைக்கி அந்த சாமுண்டீஸ்வரியோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆக போகுது, இன்றைக்கி அவனை வந்து நான் தீர்த்து கட்ட போகிறேன், அந்த வெற்றி செய்தியோடு தான் நான் வீட்டுக்கு வருவேன், நீ வந்து நான் எனக்கு முன்னாடி உனக்கே அந்த செய்தி தேடி வரும் அப்படின்ற மாதிரி இங்கே டயலாக்லாம் விட்டுட்ருக்காங்க. ஸோ போருக்கு போகிற மகனை எப்படி வாழ்த்தி அனுப்புவாங்களோ அதே மாதிரி இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா கொலை செய்ய போகிறவரை நீ நல்லபடியாக வெற்றியோடு திரும்பிவா அப்படின்ட்டும் உங்கள் அப்பாவை கொலை பண்ணவங்கள நீ வந்து படுத்திக்க போகிற, நீ உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வீச்சரை எடுத்து சிவனாண்டி கையில் வந்து கொடுக்குறாங்க. சிவனாண்டி எங்கேயோ போருக்கு போகிற மாதிரி கையில் அறிவலோட வந்து சாமுண்டீஸ்வரியை வெட்டுறதுக்காக கிளம்பிட்டாங்க. அதே சமயம் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி செங்கசோலைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வரும்போது கால் தடுமாறி கீழே விழ பார்க்குறாங்க. அப்போ சந்திரா வந்து என்னாச்சாக்கா, உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் டயலாகை விட எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் எப்போதும் வழக்கமாக நடந்து வர்ற மாதிரி தான் நடந்து வந்தேன், ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படிங்க. சரி எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி செங்கசோலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதும் சரி நான் மாமா வர சொல்கிறேன் அப்படின்றாங்க. மாமா எதுக்கு, அவர் ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, அந்த தம்பியை வர சொல்லு அப்படின்றாங்க. எந்த தம்பி அப்படின்னு கேட்கும்போது அந்த டிரைவர் தம்பியை வர சொல்லு அப்படின்றாங்க. ஸோ இங்கே சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது, ஏன்னா அவர் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கணவர் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது நான் துப்பாக்கி வேணாலும் எடுத்தாந்து தரட்டுமா அப்படின்னு சொல்லி சந்திரா கேட்கும்போது அவன் கூட இருக்கும்போது எனக்கு எதுக்கு துப்பாக்கி, அதுவும் செங்கசோலைக்கு தானே போகிறேன், வேற எங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தியை வர சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதற்கிடையில் சுவாதி வேகமாக ஓடி வந்து அம்மா நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு இந்த மலை ஸ்வீட் இதெல்லாம் வந்தால் நல்ல கனவு, மற்றபடி இந்த படிப்பு விஷயம் எக்ஸாம்லாம் வந்தால் கெட்ட கனவு, ஏதோ வந்து கண்டுட்டு உளறிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இல்லைம்மா அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, ஒன்றை யாரோ
எல்லாரும் வெட்ட வர்ற மாதிரியும் உன்னை கொலை செய்ய போகிற மாதிரியும் நான் வந்து கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் செம்ம ஷாக்கிங்கில் நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. எப்படி சாமுண்டீஸ்வரி குடும்பத்துக்கும் ராஜா சேதுபதி குடும்பத்துக்கும் பகை இருந்ததுன்னு அவங்க அப்பா எடுத்து சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு எபிசோடில் சிவனாண்டிக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் அப்படியான பகை அப்படின்றத எடுத்து சொல்கிறதா இன்னைக்கு எபிசோடு. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.